Welcome viewers. In last session, we learned about tense, the definition of tenses. Now, in this session, we go through the simple present form. இப்போ இந்த செஷன்ல நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம் பற்றி பார்க்க போகிறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம்னா என்ன, சிம்பிள் ப்ரெசன்ட் என்னன்னு பார்ப்போம். The simple present tense indicates that an action in present அந்த நிகழ்வுல நடக்கக்கூடிய ஒரு செயல். எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அது நடந்திருக்கிறது. சிம்பிள் ப்ரெசென்ட்டாக எடுத்துக்கோம் நம்ம. ப்ரெசென்ட், அட் ப்ரெசென்ட். செகண்ட் பாருங்க, இன் சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸ் when an action is happening right now, இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு ஆக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, நீ ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அங்கே காய்கறி வித்துட்டு இருக்காங்க. அப்போ நீ போயிட்டு இருக்கிறது போயிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆக்ஷன், ஆனால் அவன் காய்கறி விற்று கொண்டிருக்குன்றது ஒரு சிம்பிள் ப்ரெசென்ட். அவங்க நிற்கிறது இல்லைங்க, நம்ம அந்த இடத்துல நிற்கிறதில்ல, ஜஸ்ட் பார்க்குறோம் அங்கே காய்கறி வித்துட்டு இருக்காங்க அப்படின்னா அது வந்து சிம்பிள் ப்ரெசென்ட். when it happens regularly, அதே போல் இன்றைக்கும் விற்றுருந்தாங்க, நாளைக்கும் விற்பாங்க, இல்லையா நேற்று விற்றுட்டு இருந்தாங்க. அந்த அந்த நிகழ்ச்சி வந்து ரெகுலராக இருந்துன்னு வச்சுக்குவேன். நம்ம டெய்லி தினமும் ஸ்கூலுக்கு போகிறோம், தினமும் செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே சிம்பிள் ப்ரெசென்ட் எடுத்துக்கிறோம் நம்ம. ஓகேவா? தேர்டு பாருங்கள், it denotes events that are scheduled to happen either by nature or by people. இப்போது இயற்கையாகவே, பை நேச்சர், இயற்கையாக நிகழ்கின்ற சில விஷயங்கள் எல்லாமே சிம்பிள் ப்ரெசென்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த சன் செட்ஸ் இன் த வெஸ்ட், இப்போ சூரியன் மேற்கில் மறைகிறது. பை பீப்புள், மக்களுடைய ஷெட்யூல் என்ன அப்படின்னா, நம்ம என்ன செய்கிறோம், காலையில் காய்கறி மார்க்கெட் போகிறோம், அங்கே மக்கள் வந்து காய்கறி வித்துட்ருப்பாங்க, அது டெய்லி இருக்கிற ஷெட்யூல். பால் வாங்க போகிறோம், ஸோ பால் டிப்போவில் பால் வித்துட்ருப்பாங்க, டெய்லி இருக்கிற ஷெட்யூல். நம்ம தினமும் வாக்கிங் போயிட்டுருப்பாங்க, அது டெய்லி இருக்கிற ஷெட்யூல். அப்போ தினமும் மக்களால் மேற்கொள்ளப்படுகின்ற சில திட்டமிட்ட பணிகள், ஷெட்யூல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து சில பணிகள் மூலம் எடுத்துக்கிறோம் நம்ம. ஆகவே சிம்பிள் ப்ரெசென்ட் அப்படின்றது அந்த சமயத்தில் நிகழ்வது ஒன்று. இரண்டாவது, நாம் பார்க்கும்பொழுது என்ன நடந்துகிட்ருக்கோ, என்ன தவறாமல் என்ன நடந்துகிட்ருக்கோ, அது நாம் செய்யக்கூடிய தினசரி எல்லா பணிகளுமே நம்ம வந்து தினசரி செய்யக்கூடியது எல்லாமே நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் எடுத்துக்கிறோம். இயற்கையாக நிகழக்கூடியது, மக்களால் தினமும் ஒரு குறிப்பிட்ட ஷெட்யூல் போட்டு செய்வாங்க, இதெல்லாம் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் எடுத்துக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அந்த சிம்பிள் ப்ரெசென்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஃபார்ம்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனுக்கு ஏற்றார் போல் அஃபர்மேட்டிவ், நெகட்டிவ் அண்ட் இன்ட்ராகேட்டிவ் எந்த மாதிரியான வாக்கியங்கள் அமைகின்றன பார்ப்போம். அதாவது எப்படின்னா, அஃபர்மேட்டிவ் பொறுத்த வரைக்கும் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம் வேர்ப், ஃபர்ஸ்ட் வேர்ப்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ரெசன்ட் வேர்ப் மட்டும் வரும். ரைட்ன்றது ப்ரெசன்ட் வேர்ப், ஐ ரைட். ஷீ கோஸ், ஹீ ரீட்ஸ், இந்த மாதிரி கோ, ரீட்ஸ், ரைட் இதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் வேர்ப் மட்டும் வந்தது அப்படின்னா அஃபர்மேட்டிவ். அதோட டூ சேரணும். டு நாட், ஐ டு நாட் ரைட், யூ டு நாட் ரைட், ஹீ டஸ் நாட் ரைட். ஓகே, இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், நம்ம நெகட்டிவ் எடுத்துவோம். நெகட்டிவாக டு நாட் வரும், டஸ் நாட் வரும். அது இன்ட்ராகேட்டிவ் பாருங்க, டு யூ ரைட், வாட் டு யூ ரைட், டு யூ, டு வி, வாட் டு யூ, ஸோ வாட் டு யூ, வேர் டு யூ, வென் டு யூ, வை டு யூ, இந்த மாதிரி வந்த சூழ்நிலையில் என்ன செய்ய, நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ட்ராகேட்டிவ்ல வந்து சிம்பிள் பர்சன் எடுத்துக்கிறோம். ஓகே, ஒவ்வொரு பர்சனுக்கும், ஃபர்ஸ்ட் பர்சன், தேர்ட் பர்சனுக்கும் எப்படி அமையும் அப்படின்றத நான் வந்து அட்டனை போட்டிருக்கேன். நீங்கள் எதை நல்லா கோத்ரூ பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எந்தெந்த சூழ்நிலையில் உபயோகிக்கலாம்? யூசஸ் ஆஃப் த சிம்பிள் ப்ரெசன்ட் நம்ம 10th புக்கில் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம பார்ப்போம். ஒன்று பாருங்க, டு எக்ஸ்பிரஸ் யூனிவர்சல் ட்ரூத், ஃபேக்ட்ஸ், கஸ்டம்ஸ். யூனிவர்சல் ட்ரூத்ஸ், ஃபேக்ட்ஸ், கஸ்டம்ஸ் பாருங்க. The sun rises in the east, இது யூனிவர்சல் ட்ரூத். வாட்டர் பாயில்ஸ் அட் 100 Celsius, இது ஒரு ஃபேக்ட்ஸ். பீப்புள் throughout the country observe fasts during various religious occasions, இது ஒரு கஸ்டம்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நேச்சுரலாக, அதாவது வந்து பார்த்தோம்னா ட்ரூத்தும் கூட நேச்சுரலும் கூட. இதை நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் தான் சொல்லணும்.
ஓகேவா? இந்த சன் ரைசஸ் நேற்றும் ஈஸ்டில் தான் சன் ரைசஸ் ஆச்சு. இன்னைக்கு நாளைக்கு தொடர்ந்து வந்துருக்கும். வாட்டர் எப்பயுமே வந்து 100 டிகிரி செல்சியஸ் தான் பாயில் ஆகும். பீப்புள் பல ரிஜியஸ் அக்கேஷன்லாம் வந்து விரதம் இருப்பாங்க, ஃபாஸ்ட் இருப்பாங்க. இது கஸ்டம்ஸ். இதெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட்ல சொல்லணும். செகண்ட் பாருங்க, டு எக்ஸ்பிரஸ் ஹேபிச்சுவல் ரொட்டீன் ஆக்ஷன்ஸ். ஐ யூஷுவலி வேக் அப் அட் 6 o'clock in the morning. ஸோ யூஷுவலி வேக் அப் ஒருத்தர் வித்தியாசம் இருக்கும். ஒரு சிலர் 5 o'clock எந்திரிக்கலாம், ஒரு சிலர் 4 o'clock எந்திரிக்கலாம். பட் யூஷுவலாக அவருடைய வேக்கப் தான் எடுத்துக்கணும். அவர் எப்போ எந்திரிக்கிறார்? டு த பாய்ஸ் பிளே ஃபுட்பால் எவ்ரி சண்டே. சண்டே அவங்க வந்து சிறுவர்கள் ஃபுட்பால் விளையாடுகிறார்களா அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்வோம்? விளையாடுன்னு அர்த்தம். அது வந்து என்ன மீனிங் வரும் அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் அவங்க என்ன செய்கிறாங்க? விளையாடுகிறார்கள் அப்படின்ற நம்ம வந்து மீனிங் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் எடுத்துக்கிறோம். இதில் பாருங்க, இதில் ஒவ்வொரு வேர்பும் வந்து அன்லைன் பண்ணியிருக்கு. த சன் ரைசஸ், பாயில்ஸ், அப்சர்வ், வேக்கப், பிளே. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்டை குறிக்கக்கூடிய வினைச்சொற்கள். அடுத்த யூஸ் பாருங்க, டு எக்ஸ்பிரஸ் எ பர்மனன்ட் ஸ்டேட். என்ன? ஒரு நிலையான அதாவது ஒரு அமைப்பு எப்படி இருக்கும் பாருங்க. வாட் டஸ் த சன் கிவ் அஸ்? எப்பவுமே நமக்கு சன் என்ன கொடுக்கும்? வாட் டஸ் த சன் கிவ் அஸ்? இல்லை கிவ்ன்றது வந்து வேர்பு. நமக்கு சூரியன் என்ன கொடுக்கும் அப்படின்றத வந்து மாற்ற முடியாது. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரேவ் தைரியமாக இருக்கவங்களுக்கு ஃபார்ச்சூன் ஃபேவராக இருக்கும். இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஸ்டேட். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ் அப்படின்றது. இன் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் பாருங்க, ஹா ஹியர் கம்ஸ் த பஸ். ஓகே, தேர் கோஸ் யுவர் மதர். தேர் கோஸ் யுவர் மதர். இதுவும் வந்து ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸில் சொல்லும் பொழுது கம்ஸ், கோஸ் இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? சிம்பிள் ப்ரெசன்ட்ல எடுத்துக்கலாம். இன் சபார்டினேட் கிளாஸஸ் பிகினிங் வித் இஃப் அண்ட் வென். இஃப் டைப்ல வரக்கூடிய ஃபர்ஸ்ட் டைப், இஃப் கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் டைப் பாருங்க. இஃப் இட் ரைன்ஸ் வாட் வில் யூ டூ? இஃப் இட் ரைன்ஸ்ன்றது வந்து என்ன வேர்பு? சிம்பிள் ப்ரெசன்ட். அதே வென்ல பாருங்க, ஐ வில் கால் யூ when dinner is ready. when dinner is ready I will call you. அந்த when dinner isன்றது ஸ்டேட்டிக் verb. ஓகேவா? அது வந்து பி verb அர்த்தம், சிம்பிள் ப்ரெசன்ட் தான். ஆக இதில் என்ன verb பாருங்க, கொடுக்கப்பட்ட இந்த கண்டிஷனுக்கு எல்லா வினையும் வந்து எல்லா வேர்புமே சிம்பிள் ப்ரெசன்ட் தான் வரும். நெக்ஸ்ட், இன் இம்பரேட்டிவ் சென்டென்சஸ். இம்பரேட்டிவ் நம்ம வந்து கட்டளை வாக்கியம், வினா வாக்கியம் சொல்ல முடியாது. கட்டளை வாக்கியம், அப்புறம் வேண்டுதல் வாக்கியம், இந்த மாதிரி ப்ளீஸ் வந்தாலும் சரி, கைண்ட்லி, டோன்ட், இந்த மாதிரி சில கமாண்டர் எதுனாலும் பாருங்க. கைண்ட்லி பிரிங் மீ த புக், டோன்ட் ரஷ் ஆர் யூ வில் ஃபால். இது ரெண்டுமே வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். செவன்த் பாருங்க, டு இண்டிகேட் பிளான்ட் ஃபியூச்சர் ஆக்ஷன் ஆர் சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் when they refer to a journey. அதாவது ஒரு பிளான்ட் ஆக்ஷனாக இருக்கும். ஃபியூச்சர் ஆக்ஷன். த சிஎம் லீவ்ஸ் ஃபார் டெல்லி நெக்ஸ்ட் வீக்ன்றது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் தான், ஆனால் இது வந்து பிளான்டு. அதனால் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் தான் சொல்லணும். வென் டஸ் ஸ்கூல் ரீஓப்பன்? ஸ்கூல் எப்போ வேணால் திறக்கலாம், ஆனால் நம்ம கேட்கும்போது வென் டஸ் அப்படின்றது என்னது? சிம்பிள் ப்ரெசண்ட்டை குறிக்கும். 8 பாருங்க, ரன்னிங் கமெண்டரிஸ். ஒரு கேம் நடந்துட்டு இருக்கு, அதை ஒரு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, கமெண்டரிஸ் நடந்துட்டு இருக்கு, அப்படி எல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் தான். The ball hits the net and she loses the point. இல்லையா? The bowler starts taking run up, passes the umpire, delivers the ball. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வெர்ப் இருக்கு பாருங்க, எல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் தான். 9th பாருங்க, to introduces quotations. எல்லா quotations எல்லாமே என்ன செய்யணும் பாருங்க. கலா says a thing of beauty is joy forever. செகண்ட், தி ஃபியூச்சர் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் யூ டூ டுடே. யார் சொன்னது? மகாத்மா காந்தி. இந்த மாதிரி கொட்டேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அதில் இருக்கிற வேர்ப் என்னவா இருக்கும்? சிம்பிள் ப்ரெசன்ட்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை இன்னும் ஒரு முறை 2 முறை பாருங்கள். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா 9 கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இந்த 9 கண்டிஷனில் எந்த கண்டிஷன் வந்தாலும் சிம்பிள் ப்ரெசன்ட் தான். இந்த சிம்பிள் ப்ரெசன்ட்டுக்கு அப்படின்றது சில அட்வர்பியல் வேர்ட்ஸ்லாம் இருக்குது. அதை அடுத்த செஷனில் பார்ப்போம். தேங்க்யூ.